Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனத்திற்கு நேராக செல்ல பக்தர்களிடம் அர்ச்சகர் பேரம் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. 1000 ரூபாய் கொடுத்தால் உடன் வந்து அருகிலேயே சுவாமியை காட்டுவோம் என்று அர்ச்சகர் வாக்குமூலம் அளிக்க அவர் மீது எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன என்பதுதான் தற்போது பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் பக்தர்களின் வருகை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதிலும் குறிப்பாக விடுமுறை நாட்களில் சொல்ல வேண்டியதே இல்லை. பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலைதான் தற்போது வரை இருக்கிறது. இலவச தரிசனம், 100 ரூபாய் சிறப்பு தரிசனம் என பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் கோவில் நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டுள்ளன. அதனையும் மீறி சில அர்ச்சகர்கள் ஆயிரக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டு பக்தர்களை உள்ளே அழைத்து செல்வது தொடர் கதையாக இருக்கும் நிலையில் இதற்கு எப்போது முற்றுப்புள்ளி என்று வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் பக்தர்களின் மத்தியில் கேள்வியும் எழுந்திருக்கிறது. பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து அனுப்பிவிடும் அர்ச்சகர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு உள்ளே அழைத்து வருபவர்களை மட்டும் எப்படி அனுமதிக்கின்றனர் என்ற வினாவும் எழுந்திருக்கிறது. இதற்கிடையே கோயிலுக்கு வெளியே காத்திருந்த பக்தரிடம் அர்ச்சகர் ஒருவர் தலா 500 ரூபாய் கொடுத்தால் உள்ளே அழைத்து செல்வதாக பேரம் பேசிய வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே நான் 2000 ரூபாய் கூடத்தான் கேட்பேன் என அடாவடியாக பேசிய அந்த அர்ச்சகர் ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் என 2 தரிசனங்கள் உள்ளதாகவும் அதற்கான வித்தியாசம் குறித்தும் விளக்கம் அளித்திருக்கிறார். நீங்க தான் சொல்லணும், பணம் கொடுக்க நீங்க நான் கிடையாது. நான் 2000 ரூபாய் நேரடியாக உள்ள போய் 10 நிமிஷம் 2 நிமிஷம் சாமியை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லுவேன். நீங்க தான் பணம் தரவும் நீங்க தான் முடிவு பண்ணி இருந்தீங்க. 6 பேர் இருக்கா, ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் தரிசனம், ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் தரிசனம் இல்லாம கிட்ட போய்க்கலாம். என்ன டிஃபரெண்ட் இருக்கு? 500 ரூபாய்க்கு 1000 என்ன டிஃபரெண்ட் இருக்கு? உள்ள விட்டு நீங்க தான் சாமி பார்த்துட்டு போனோம். 500 ரூபாய் தரிசனம்னா பின்னாடி இருந்து சாமி பார்த்து வருவீங்க. 1000 ரூபாய் தரிசனம் கொஞ்சம் முன்னாடி போய் சாமி பார்க்கலாம். என்ன வித்தியாசம்? 1000 ரூபாய் கொடுத்தால் உடன் வந்து அருகிலேயே சாமியை காட்டுவோம் என்றும் 500 ரூபாய் கொடுத்தால் பக்தர்களுடன் பக்தர்களாக சென்றுதான் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என அவரே வாக்குமூலமும் அளித்திருக்கிறார். 1000 ரூபாய் டிக்கெட் கூட வந்து உங்க படி சாமி காட்டி ஏற்றி விடுவாங்க. 1000 ரூபாய்க்கு அதான் வித்தியாசம். 1000 ரூபாய்க்கு 2000 சொல்றேன். கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கல, கொஞ்சம் பின்னாடி இருந்து பாருங்க. 1000 ரூபாய் தரிசனம் கூட வந்து படி சாமியை காட்டி ஏற்றி விடுவாங்க. 500 ரூபாய் தரிசனம் நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்க. இப்படி நாள்தோறும் அர்ச்சகர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு பக்தர்களை கோயிலுக்குள் அழைத்து சென்று வரும் நிலையில் இதற்கு கோயில் பாதுகாவலர்களும் உடந்தையாக இருப்பதாக கூறப்படுகிறது. பக்தர்களிடம் இருந்து வாங்கும் பணத்தில் ஒரு தொகையை அவர்களிடம் கொடுத்து அதன் மூலம் உள்ளே அழைத்து சென்று வரும் நிலையில் கோயிலுக்குள் உள்ள CCTV கேமராவில் இந்த காட்சிகள் பதிவாகாமலா இருக்கும் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அர்ச்சகர் பணம் கேட்பது தொடர்பான வீடியோ வெளியான விவகாரம் குறித்து நமது செய்தியாளர் கோயில் இணை ஆணையர் ராமுவிடம் விளக்கம் கேட்டபோது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். ஐயர் காசு வாங்குறேன், 500 1000 நடவடிக்கை எடுக்கிறேன் சார். நடவடிக்கை எடுத்துறீங்களா? என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துறீங்க? எச்சரிக்கை கடிதம் கொடுத்து விளக்கம் கேட்டு தக்க நாலேஜ் கொண்டு போறோம் சார். இந்த விவகாரம் தொடர்பாக அர்ச்சகர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு கோயிலுக்கு அனுமதியை மீறி யாரையும் அழைத்து செல்லாதபடி நிர்வாகம் சார்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் சார்பில் கோரிக்கை எழுந்திருக்கிறது. Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.